அனைவரும் சமம். எல்லாருக்கும் எல்லாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அவர்கள் நினைத்தது நடக்க வேண்டும். அவர்களுக்கான அனைத்து கட்டமைப்புகளையும் செய்து தர வேண்டும். அப்படின்றதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம். அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம வார்த்தையால் சொல்லனா கூட, அவர்களுக்கான பல்வேறு விஷயங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சகோதரத்துவத்திற்கான ஒரு அடையாளமா விளங்கிட்டு இருக்கக்கூடிய மண். இந்த மண்ல இன்றைக்கு அனைவரும் சமம் அப்படின்றது ஒவ்வொரு இடத்திலும் நிரூபிக்கப்பட்டுட்டு வருது. சமீபத்துல நடந்த பல்வேறு விஷயங்களும் இதற்கு உதாரணமா சொல்லலாம். இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, சிறுபான்மையினருடைய நலன் காக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க? இந்த 4.5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசால சிறுபான்மையினருடைய நலன் காப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா இன்னைக்கு இவர்களுக்கு என்ன மாதிரியான இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை நாம பேச இருக்கிறோம். இதற்காக மக்களும் நம்ம கூட இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால நீங்க எந்த அளவு பயனடைஞ்சிருக்கீங்கன்றத பத்தி இன்னைக்கு முதலாவதாக மாண்புமிகு அமைச்சர் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி